வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்குங்க? இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவனிகா மூவிஸ் வெளியீட்டில் ஆர்ஜே கஜா அப்படிங்கிறவருடைய படைப்பில் முற்பகல் செய்யின் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வெறும் 4 பேர் தாங்க. ராசிபுரம், மணிவேல், சேலம் காஞ்சனா அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சேலம் வினோத், மணிமேகலை, இந்த 4 பேர் நடித்த மொத்தம் 4 நிமிஷம் 13 செகண்ட் இருக்கிற இந்த த்ரில்லர் ஷார்ட் ஃபிலிம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய மொத்த திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே ஆர்ஜே கஜா தான். படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து அவர் வந்து வினோத் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்ன கொல்ல போகிறீங்களா அப்படிங்கிறாரு. அதுக்கு வந்து வில்லன் சொல்கிறாரு வந்து என்னன்னா, நான் உன்னை கொல்ல மாட்டேன், உன்ட்டு இருக்கிற பொருள் தான் வேணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறதே 2-3 பொருள், அது இஎம்ஐயில் போயிட்டுருக்கணும், அதையும் நீங்கள் கேட்டால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுறாரு. நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு சீரியஸ்னஸ் கூட இல்லாமல் இது பண்ணுறாரு. அவர் வில்லன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ண அப்படிங்கிற 2 நாளாக பேசுறது இல்லைனா அப்படிங்கவும் இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆகி பொண்டாட்டி ஃபோன் நம்பர் கூட அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுறாரு வில்லன். அப்போ வந்து அவங்க பொண்டாட்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ நீங்களே பார்க்கலாம். அவங்க பொண்டாட்டி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. எங்கே போயிட்டீங்க? அவங்க வாய்ஸ் கேட்டுட்டு புருஷன் தான் பேசுகிறார் வேறு நம்பர்லேருந்து அப்படின்னு கெஸ் பண்ணிட்டு எங்கே போயிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து வீட்டில் பீரோவில் வந்து எவ்வளோ நகை பணம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. லூசு பைத்தியமா, குழந்தைக்கு பால் வாங்க போனால் ஆளக்கான நான் தேடிட்டு இருந்தேன், என்னடா நகை பணம் இருக்கான்னு கேட்குறேன் அப்படிங்கவும், ஒரு விஷயமா தான் கேட்குறேன் சொல்லுங்க, நம்ம வீட்டில் என்னங்க இருக்க போது, 2 லட்ச ரூபா பணம், ஒரு 6-7 பவுன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். உடனே வில்ல அவ்வளோதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி பேசுகிறாரு. யாரா அப்படின்னு ஷாக்காகி அவங்க பார்த்தாங்க இல்லையா. அதுக்கப்புறமா வந்து கிடைச்ச வரைக்கும் லாபம். உடனே உன் புருஷன் வந்து நான் சொல்கிற இடத்துக்கு நான் அனுப்புகிற லொக்கேஷனுக்கு அதெல்லாம் மூட்டை கட்டி எடுத்துருவோம், உன் புருஷனை கடத்தி வச்சிருக்கேன், இல்லை உன் புருஷன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த ஒய்ஃப் வந்து அப்படி ரொம்ப அப்செட் ஆகி உட்காந்துடுறாங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் அவங்க தவிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா இப்படி பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அண்ணி எங்கே அப்படின்ட்டு கேட்குறாரு. ரொம்ப கூலாக நான் மாட்டிக்கிட்டோங்கிற ஒரு டென்ஷனே இல்லாமல் இருக்கார் பார்த்தீங்களா. அதுதான் ஹைலைட்டு. நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க. கேட்டுருக்கப்போ அவங்க ஒய்ஃப், அதாவது வில்லனோட ஒய்ஃப் ஃபோன் பண்ணிடுறாங்க. இரா வரேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடறாரு. போயிட்டு வெளியே வராரு. உள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரில. வந்த உடனே வேகமாக வந்து அவரை வந்து கட்டெல்லாம் அவுத்து விட்டு டே நீ கிளம்பு அப்படின்றாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அது இவரே கடத்தினாரு, நகை பணம்லாம் கேட்டார், என் பொண்டாட்டியை அனுப்புகிற லொக்கேஷன் கொண்டு வா இல்லை எனக்கு தீத்துருவேன் அப்படின்லாம் மிரட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வெளியே போகிறாரு. குடுன்னு விட்டாஞ்சேரி அப்படின்ட்டு ஓடுறாரு. ஓடி ஒரு இடத்துல நின்று என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவனா கடத்தினா, அவனா நகைப்பட்ட கட்டான், அவனா விட்டுட்டான், சைக்கோவாக இருப்பானோ, என்ன நடந்திருக்கும், ஒரு ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். அப்போ தான் வந்து அந்த வில்லனோட ஒய்ஃப் பேசுகிறத காட்டுறாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒய்ஃபும் ஊருக்கு அனுப்பியிருக்கிறார் வில்லன். எங்கள் எத்தனை முறைங்க சொல்கிறது, என்னை தனியாக அனுப்பாதீங்க, என்னை வந்து 4 பேர் கடத்திட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சாங்க, 50 லட்ச ரூபா பணம் கேட்குறாங்க, இல்லைன்னா என்னை கொண்டுருவாங்களாம், சீக்கிரமாக வாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எங்கே இருக்குன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அந்த சீன் வந்து அந்த பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்கோட கேட்குறப்போ ரொம்ப இதாக இருக்குது. இந்த படத்துடைய ஃபுல் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட், டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்துலையும் கொடுக்குறேன், கார்ட்லையும் கொடுக்குறேன், எண்ட் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபுல்லான அந்த எஃபெக்டோட கேட்குறப்போ அந்த கதை உங்களுக்கு புரியும். அப்போ தான் வந்து அவர் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஐயோ நாம் ஒருத்தனுக்கு செஞ்சதை இன்றைக்கி நம்ம பொண்டாட்டிக்கு உடனே அது நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் வந்து தலையில் கை வைக்கிறாரு. முற்பகல் செய்யின் பை ஆர்ஜே கஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் முடியுது. எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். அவனிகா மூவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பஸ் டட பாய்.